இன்னைக்கு லெசனோட டாபிக் அக்ரிமெண்ட் ஆஃப் த verb with the subject. இன்னைக்கு இந்த டாபிக் நம்ம சூஸ் பண்ணிக்கோம்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால யூடியூப் லைவ் செஷன் நம்ம ஆரம்பிச்சோம் இந்த டாபிக்ல தான். அது கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூஸ்னால கண்டினியூ பண்ண முடியாம போயிடுச்சு. சரி, அது சாப்பாடு சாப்பிட வந்தவங்களுக்கு சாப்பாடு கண்ணில் காட்டிட்டு வேகமா எடுத்த மாதிரி ஆகி போயிடுச்சு. ஸோ பீப்புள் were disappointed. அதனால நான் அந்த காமெண்ட்ஸ்லேயே போட்டிருந்தேன், ஸோ இதே டாபிக்ல நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன் சேனல்லன்னு சொல்லி. அதனால தான் இப்போ நான் இந்த வீடியோ இப்போ பண்றேன். ஓகே, இதே டாபிக்ல சேனல்ல ஏற்கனவே ஒரு லெசன் இருக்கு, அதுல டிஸ்கஸ் பண்ணாத வேற சில விஷயங்களை நம்ம இதுல பார்ப்போம். ஓகே, and before we get into the lesson, I would like to tell you about the new courses that we have started. இப்போ போன வாரம் தான் Thursday, the 1st of April, ரெண்டு கோர்சஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஒன்னு ரெகுலர் கிராமர் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ், அது ஆஃப்டர்நூன் 3 to 4 PM, Monday to Friday, live classes on Zoom. ஓகே, இன்னொரு கோர்ஸ் 15-day கோர்ஸ் தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், அது காலையில 8:15 to 9:15, அது மண்டே டு ஃப்ரைடே. ஆனா ஏன் இப்ப நான் அது அவசியம் சொல்ல வேண்டியது இருக்குன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 2 weeks கழிச்சு, இல்ல ஒரு 1 month கழிச்சு கூட சில பேர் இப்ப ஜாயின் பண்ணலாமான்லாம் கேட்பாங்க. அதனால இப்பயே நான் சொல்லிட்டேன்னா, இப்பயே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்க ஜாயின் பண்ணிடலாம். ஏன்னா இந்த 3 to 4 PM அடுத்த 3 monthsக்கு லாக்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம 3 months கழிச்சு இந்த கோர்ஸ் முடிஞ்ச பிறகுதான் அப்புறம் இதே டைம்ல இன்னொரு கோர்ஸ் ஆரம்பிக்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இது ஹோம் மேக்கர்ஸ்க்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டைம். அவங்களோட ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற டைம்ல தான் நம்ம இப்ப இங்கிலீஷ் படிப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா காலையிலயும் சாயங்காலமும் நைட்டும் நேரம் அவங்களுக்கு வேலை இருந்துட்டே இருக்கு இல்லையா. ஓகே, பட் ஸ்டில் some people are ready to learn English at that time, afternoon timeல. ரைட், இப்போ நம்ம லெசனுக்குள்ள போவோமா? ஸோ நீங்க கோர்சஸ் பத்தி தெரியணும்னா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. 9940682480 is my number. ஓகே, இல்ல நீங்க ஆப்ல போய் நேரடியாவும் நீங்க லிங்க்ல அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டு கோர்சஸ்க்குமே லிங்க் இருக்கு. அந்த டீடைல்ஸும் நீங்க ஆப்லயும் பார்க்கலாம். ஆப் டவுன்லோட் பண்ணலைனாலும் ஆப் டவுன்லோட் பண்றதுக்குள்ள லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம இப்ப லெசனுக்குள்ள போலாமா? உங்களை விட எனக்கு தான் ரொம்ப ஆசையா இருக்கு லெசன் டீச் பண்றதுல. ஓகே, ஸோ வேகமா மற்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நம்ம லெசன் ஆரம்பிக்கலாம். இப்ப the bowl of fruits dashed on the table is the ara. ஏன் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ல இந்த டவுட் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். இந்த சென்டென்ஸ் எதை பத்தி பேசுது? சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் லெசன் நீங்க பாத்துருந்தீங்கன்னாலும் இதே கொஸ்டின் தான் நான் சொல்லியிருப்பேன். எப்பயுமே சப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூ ஷுட் ஆஸ்க் திஸ் கொஸ்டின். சென்டென்ஸ் எதை பத்தி பேசுது, சென்டென்ஸ் யாரை பத்தி பேசுதுன்னு அதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் சப்ஜெக்ட். சோ இங்க சப்ஜெக்ட் the bowl of fruits வரைக்கும் நம்ம சொல்லுவோம். ஓகே, மீதி ப்ரெடிகேட்னு சொல்லுவோம். the bowl of fruits கம்ப்ளீட் சப்ஜெக்ட். 1 2 3 4 4 வேர்ட்ஸுமே கம்ப்ளீட் சப்ஜெக்ட். இது வரைக்கும் சப்ஜெக்ட். அதுலயுமே சிம்பிள் சப்ஜெக்ட் இருக்கு. முக்கியமான வேர்ட், the key word or the important word in the subject is bowl. bowl தான் முக்கியமான வேர்ட். அது சிங்குலரா ப்ளூரலா? பவுல் சிங்குலர் தானே, அப்ப இஸ் போடுறோம், அவ்வளவுதான். இந்த ஃப்ரூட்ஸை பார்த்துட்டு நம்ம ஆர் போடக்கூடாது. அங்கதான் மிஸ்லீடிங்கா இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா ஃப்ரூட்ஸ் பக்கத்துல இஸ் வர மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்ப தப்பு, சென்டென்ஸ் தப்பா இருக்கோ அப்படிங்கிற மாதிரி வரும். அதனால நிறைய பேர் ஆர் போட்டுருவாங்க. ஆர் போடக்கூடாது. ஆர் போட்டாதான் தப்பாயிடும். பிகாஸ் we are talking about the bowl. பவுலுக்குள்ள ஃப்ரூட்ஸ் இருக்கு, அது வேற. ஓகே, பட் ஸ்டில் bowl is the subject, ரைட்டா? சோ இது எப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் இருக்கு பாருங்க, இந்த bowl, verb இருக்குல்ல இஸ், இது ரெண்டுக்கும் நடுவுல of fruits அப்படிங்கிற ஒரு phrase வந்துருது. இதான் phrase. phrase-ங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகள், 2 or 3 or 4 or 5 words. ஆனா அதுல verb இருக்காது. verb இல்லாத ஒரு group of words தான் phrase. phrase-உம் class-உம் பத்தி ஒரு வீடியோ நான் அவசியம் அடுத்தாப்புல போட்டுறேன். ஏன்னா நிறைய தடவை நிறைய பேர் கேட்டுட்டீங்க. ஓகே, thank you for your patience. அந்த சப்ஜெக்ட்டுக்கும் verb-க்கும் நடுவுல ஒரு phrase-ஓ இல்ல ஒரு clause-ஓ செகண்ட் சென்டென்ஸ்ல தான் நம்ம பார்ப்போம். அப்படி வந்துச்சுன்னா கூட நம்ம அதனால ஒரு மிஸ்லீடிங்கா அந்த மாதிரி ஒரு ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணிடக்கூடாது. சப்ஜெக்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கேத்த verb போடணும். Now look at the second sentence. The boys who won the first prize dash excited. இந்த சென்டென்ஸ் யாரை பத்தி பேசுது? ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின பாய்ஸை பத்தி.
பாய்ஸ் தான் அங்க முக்கியமான வேர்ட். இங்க வரைக்கும் சப்ஜெக்ட் தான், பிரைஸ் வரைக்கும். the boys who won the first prize. ஏன்னா எந்த பாய்ஸ்? the boys who won the first prize. ஏன்னா who won the first prize வந்து இங்க predicateல வர முடியாது. okay, it does not belong to the predicate part of the sentence. அப்ப எந்த பாய்ஸ்ங்கிறதுக்கு இது ஒரு additional meaning தான். who won the first prizeங்கிறது ஒரு clause. அப்ப clauseனா என்ன? it is a group of words with a verb. இந்த one இருக்கு பாருங்க, அப்ப இதுதான் இந்த clauseல இருக்கிற verb. okay, still the subject is about the boys. boys singular ஆ plural ஆ? plural தானே. அப்ப were excited போட வேண்டியதான். அப்ப நமக்கு இங்க என்ன டவுட் வரும், ஏன் வரும் அப்படின்னா இந்த பிரைஸ பார்த்துட்டு, பிரைஸ் சிங்குலர் சப்ஜெக்ட், பிரைஸ் பக்கத்துல வேர் வருமா, பிரைஸ் பக்கத்துல வாஸ் தானே வரும். இந்த இங்க மாதிரி ஃப்ரூட்ஸ் பக்கத்துல ஆர் போடுற மாதிரி இங்கேயும் பிரைஸ் பக்கத்துல வாஸ் போட்டா கரெக்ட் மாதிரி தோணும், ஆனா போட்டுற கூடாது. ஓகே, கேர்ஃபுல்லா இருக்கணும். Now the third one, and this word it is excited, not excited. Z sound சொல்லக்கூடாது. excited இல்ல, excited. okay, okay, yes na, okay, not the Z. excited. okay, அதே மாதிரி தான் excellent, excellent ல இல்ல, excellent. most of the questions dash easy. இப்ப நிறைய questions வந்துச்சு எக்ஸாம்ல, அதுல முக்கால்வாசி questions ஈஸியா இருந்துச்சுன்னு சொல்றோம். நம்ம ஸ்போக்கன் தமிழ்ல இருந்துச்சுன்னு தான் சொல்லுவோம். ஓகே, இருந்தன நம்ம எழுதுறப்பதான் நம்ம எழுதுவோம். ஓகே, இப்ப வந்து கொஸ்டின்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா இருந்துச்சுன்னா நம்ம வேர் தான். ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து கவுண்டபிள் நவுன், நம்பர், வேர் ஈஸி. ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா அதுல 7 கொஸ்டின்ஸ் ஈஸியா இருந்துச்சுன்னா நம்ம அப்படிதான் சொல்லுவோம், மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வேர் ஈஸி. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அங்கேயும் மோஸ்ட் ஆஃப் தான் இருக்கு. இந்த இதே டாபிக்ல நான் இன்னொரு லெசன் பண்ணிருக்கேன்னு சொன்னேன்ல, அதுல இதே மாதிரி வேற 2 சென்டென்சஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். a lot of னு போட்டு, a lot of போட்டு ஒரு countable noun, a lot of போட்டு ஒரு uncountable noun. சோ நீங்க இதே பேட்டர்ன்ல நீங்க மத்த விஷயங்களும் சொல்லி பார்க்கலாம். some of போட்டு ஒரு count, some of the boys, some of the work. ஓகே, அந்த மாதிரி. இப்ப பாருங்க, most of the food dash left on the plate. food என்னது? uncountable noun. ஏன்னா அது ஒரு குவான்டிட்டி, அளவு. அப்ப ஃபுட்ல நிறைய சாப்பாடு பிளேட்லயே இருந்து போச்சு, was left on the table. சில பேர் அப்படித்தானே பண்ணுவாங்க, கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, மீதி எல்லாம் அப்படியே பிளேட்ல வச்சிருவாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் தான் இது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் வந்து was தான் போடணும், ஏன்னா ஃபுட் வந்து uncountable noun and uncountable nouns are treated as singular nouns. அது முக்கியம். ஃபுட்னால ஏன் நம்ம வாஸ் போடுறோம்னா food uncountable noun, uncountable nounலாம் singular ட்ரீட் பண்றதுனால நம்ம was போடுறோம். ஓகே, singularனா it, இப்போ was. இங்க வந்து plural they, அதனால were போட்டுறோம். is that clear? now number 5, the medal with the certificate dash missing. இப்ப சென்டென்ஸ் ஓட அர்த்தம் என்னன்னா, மெடலும் காணோம், சர்டிபிகேட்டும் காணோம், ரெண்டுமே காணோம், 2 ஐட்டம்ஸும் மிஸ்ஸிங். ஆனா நம்ம இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் எழுதணும்னு வச்சுக்கோங்க, வித் போட்டு, கட்டாயம் இந்த வித்க்கு முன்னால நம்ம என்ன போடுறோமோ அதை தான் சப்ஜெக்ட் எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு அடிஷனல், இதுதான். இந்த 2 காமாஸ் இருக்கு பாருங்க, இந்த வித் த சர்டிபிகேட்ங்கிறது இது இந்த ஆஃப் ஃப்ரூட்ஸ் மாதிரி அது ஒரு ஃப்ரேஸ் தான். ஓகே, இதுக்கு முன்னாலே ஒரு காமா, இதுக்கு அப்புறமும் ஒரு காமா. அப்ப இதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க வாசிச்சீங்கன்னா the medal, அதுதான் சப்ஜெக்ட் மாதிரி இருக்கும். the medal is missing. 2 விஷயமும் தான். ஆனா இங்க வித்க்கு பதிலா and போட்டிருந்தா are missing போடணும். the medal and the certificate are missing. இங்கே the medal with the certificate is missing. okay, now next, his father as well as his mother dash responsible for his success. அவனோட வெற்றிக்கு அவனுடைய அப்பாவும் அவங்க அம்மாவும் காரணம். ஓகே, 2 பேர் தான். ஆனா அதே இந்த with sentence மாதிரியே and போடாம as well as போட்டு வந்துச்சுன்னா நம்ம இங்க முதல்ல சென்டென்ஸ் எப்படி ஆரம்பிக்குது, என்ன சப்ஜெக்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் verb போடணும். ஓகே, அப்ப his father singular, he, அப்ப is தான் போடணும். ஓகே, his father as well as his mother is responsible for his success. இப்ப his fatherக்கு பதிலா
இங்க ஓகே, இங்க his father போட்டுட்டு நம்ம இங்க as well as his teachers. இங்க plural இருந்தாலும் சரி சிங்குலர் இருந்தாலும் சரி நம்ம அதை பார்க்க கூடாது. இங்க சப்ஜெக்ட் என்ன இருக்கோ சிங்குலரோ ப்ளூரலோ அதுக்கேற்ற மாதிரி தான் verb போடணும். his father as well as his teachers. திருப்பி is தான் போடணும், ஏன்னா father தான் சப்ஜெக்ட் எடுக்கணும். ரைட்? now number 7, adjectives and adverbs dash an interesting topic in grammar. so இங்க வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஒரு க்ளூ இருக்கு, என்ன verb போடுறதுங்கிறதுக்கு ஈஸியா ஒரு க்ளூ இருக்கு, கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. an interesting topic னு போட்டுறோம், ஏற்கனவே வந்து டாபிக் சிங்குலர்ல போட்டுறோம், and வேற போட்டுறோம். அப்ப கண்டிப்பா இது வந்து adjectives and adverbs சேர்த்து ஒரு டாபிக், அது ஒரு கம்பேரிசன் மாதிரி ரெண்டையும் சேர்த்து. adjectivesங்கிறது தனியா ஒரு டாபிக்காவும் படிக்கலாம், adverbs ஒரு தனியா ஒரு டாபிக்கா படிக்கலாம், அது வேற. ஆனா நம்ம adjectives and adverbs சேர்த்து சொல்லும் போது அந்த ரெண்டு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி படிக்கிற ஒரு ஸ்டடி, an analysis, a comparison. ஓகே, சோ அப்ப இது ரெண்டும் சேர்த்து ஒரு கான்செப்ட்ங்கிறதுனால நம்ம இங்க is போறோம். adjectives and adverbs is an interesting topic in grammar. இது மாதிரி நிறைய இருக்கும், ரன்னன் மார்டின்ல கூட இது மாதிரி நிறைய இருக்கும். நான் போற வீடியோல கூட இந்த இட்லி அண்ட் சட்னி ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருப்பேன். ஓகே, எப்பயுமே நீங்க இந்த அக்ரிமெண்ட் ஆஃப் verb with the subject பார்க்கும்போது bread and butter நீங்க பாப்பீங்க. bread and butter is his breakfast. பிரெட்டும் பட்டரும் ரெண்டு விஷயம் சொன்னா கூட ஏன் is வருது ஆர் வராமன்னு பார்த்தா ரெண்டும் சேர்த்து ஒரு ஃபுட்டா கன்சிடர் பண்றோம். அவனுடைய பிரேக்ஃபாஸ்டா ஒரு ரெண்டு ஐட்டம்ஸ் இருந்தாலும் இல்ல மூணு ஐட்டம்ஸ் இருந்தாலும் எல்லாம் சேர்ந்து அது வந்து ஒரு ஒரு யூனிட்டா இருக்கு. ஓகே, அதனால அது வந்து ஒரு சிங்குலர் சப்ஜெக்டா ட்ரீட் பண்றோம். ஆனர் அண்ட் க்ளோரி இஸ் இஸ் ரிவார்டுன்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கும் ரன்னன் மார்டின்ல. இப்பதான் ஒரு 10 daysக்கு முன்னால ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க, ஏன் இஸ் வருது, இங்க ரெண்டு விஷயம் தானே இருக்கு, ஆர் வராதான்னு. இதுதான் ரீசன். இன்னொரு சென்டென்ஸ் இருக்கும் பாருங்க, the horse and carriage is at the door. ஏன்னா ஹார்ஸும் கேரேஜும் சேர்த்து குதிரை வண்டின்னு தான் நம்ம சொல்றோம். குதிரை தனியாவும் வண்டி தனியாவும் நம்ம சொல்லல, ரெண்டும் சேர்த்து தான் ஒரு விஷயமா சொல்றோம். குதிரை வண்டி வாசல்ல நிக்குதுன்னு தான் சொல்லுவோம் நம்ம, இல்லையா? சோ அது ரெண்டும் தனித்தனி ஐட்டம்ஸா இல்லாம ஒன்னா இருக்கிறதுனால இஸ் போட்டுறோம். Same way, adjectives and adverbs together is treated as one topic. Either this shop or that shop dash the book, sell or sells. Either or வந்தாலே இதுவோ இல்ல அதுவோ தானே, அப்ப அதுக்கு வந்து சிங்குலர் verb தான் போடணும். இப்ப சில பேருக்கு இன்னொரு ஒரு டவுட் வரலாம், அந்த ரெண்டு விஷயங்கள்ல ஒன்னு சிங்குலராகவும் இன்னொன்னு ப்ளூரலா இருந்தா என்ன செய்யணும் அப்படின்ட்டு. அப்ப நம்ம ப்ளூரல் verb தான் போடணும். அதோட மட்டும் இல்ல, அப்ப வந்து அந்த ப்ளூரல் verb அந்த blank-க்கு பக்கத்துல இருக்க மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். அப்ப வந்து அந்த ரெண்டுமே ஃபுல்ஃபில் ஆயிரும். ஓகே, either this shop or that shop sells the book. இந்த புக்லயோ இல்ல இந்த கடையிலயோ இல்ல அந்த கடையிலயோ அந்த புக் கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி தான் neither nor இருந்தாலும் இங்க வெறும் neither இருக்கிற ஒரு சென்டென்ஸ் எழுதிக்கேன். neither of the two men dash arrested. ரெண்டு men, ரெண்டு பேர்ல யாரையுமே அரெஸ்ட் பண்ணல, அதுதான் விஷயம். இப்ப இங்க two men பார்த்துட்டு நம்ம ப்ளூரல் சப்ஜெக்ட் நினைச்சிட கூடாது. ஏன்னா two menல ஒருத்தர் கூட அப்படின்னு சொல்லும் போது neither தான் இங்க சப்ஜெக்ட். ஓகே, neither தான் சப்ஜெக்ட்னால சிங்குலர் சப்ஜெக்ட் was arrested. ரைட்? போத் ரெண்டு பேருமே அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா போத் போட்டீங்கன்னா அங்க டவுட்டே வராது, வேற அரெஸ்டட் தான் நம்ம போடுவோம். ஓகே, many a mistake dash been found in your essay. இது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பிரஷன், நம்ம இது ரொம்ப பார்க்க மாட்டோம், கொஞ்சம் ரேர் தான் இது, அதனால தெரிஞ்சுக்கிறது நல்லது. அது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்லயோ இல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கோ இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கி கொஸ்டின் ஒன்று அப்பப்போ வந்துடும். மெனி a மிஸ்டேக்னா மெனி மிஸ்டேக்ஸ் தான் அர்த்தம். ஆனா இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கும்போது சிங்குலர் verb தான் போடணும். உன்னுடைய எஸ்ஸேல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு அதான் சொல்ல வரோம். ஓகே, நிறைய மெனி a மிஸ்டேக்னா மெனி மிஸ்டேக்ஸ் தான் அர்த்தம். மெனி மிஸ்டேக்ஸ் இருந்தா have போடுவோம், ஆனா மெனி a மிஸ்டேக்னு இருந்துச்சுன்னா has போடணும். ஓகே, தட் இஸ் த ரூல். சரி, எதுக்கு மெனி a மிஸ்டேக் has been found எல்லாம் சொல்லணும்?
வெறும் மெனி மிஸ்டேக்ஸ் ஹேவ் பீன் ஃபவுண்ட் சொல்ல வேண்டியதானு சொல்லலாம். எஸ், வை நாட்? நம்ம எழுதும் போது இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, ஆனா நம்ம படிக்கும் போது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனை நீங்க பாத்தீங்கன்னா அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? சோ இதுதான் இந்த எக்ஸ்பிரஷனோட மீனிங். A number of people dash waiting to meet him. A number of people நாலே என்ன அர்த்தம்? நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவரை பார்க்கிறதுக்காக. சோ நிறைய பேர் தான் சப்ஜெக்ட். A number of people னு வரும்போது plural subject are waiting. Okay, a number of people ஃபுல்லா தான் இல்ல சப்ஜெக்ட். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. The number of people who do online shopping dash risen. இது risen சொல்லணும், risen சொல்லக்கூடாது. rise, rose, risen. ஓகே, அதே மாதிரி தான் drive, drove, driven. சில பேர் driven வாசிப்பீங்க ரீடிங் பண்ணும்போது. ஓகே, சரி. இப்ப இதுல என்ன விஷயம்னா ஆன்லைன் ஷாப்பிங் பண்றாங்கல்ல பீப்புள், அந்த பண்றவங்களுடைய எண்ணிக்கை கூடிருச்சுன்னு சொல்றோம். அப்ப இங்க வந்து நம்பர், இந்த எண்ணிக்கை, அதுதான் சப்ஜெக்ட். த நம்பர். இங்க த வந்துச்சுன்னா இது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட். த நம்பர் ஆஃப் பீப்புள்னா அந்த எந்த பீப்புள்? த பீப்புள் ஹூ டூ ஆன்லைன் ஷாப்பிங். ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் பண்ற பீப்புளோடைய நம்பர் கூடிருச்சு. ஸோ த நம்பர் சிங்குலர்னால த நம்பர். ஓகே, த நம்பர் ஆஃப், இங்க அதான் a நம்பர் ஆஃப், த நம்பர் ஆஃப் நீங்க பார்க்கணும். has risen. 30 minutes dash given to complete the activity. இங்க 30 minutes என்ன அரை மணி நேரம். minutes plural formல இருக்குன்னு நினைச்சிட்டு நம்ம was whereல வேற சூஸ் பண்ணிட கூடாது. ஏன்னா 30 minutesங்கிறது ஒரு amount of time, அது ஒரு period of time, duration, ஒரு கால அளவு. ஒவ்வொரு நிமிஷமா நம்ம தனித்தனியா அங்க வந்து நம்ம சொல்லல. கலெக்டிவ் நவுன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் லெசன்லயே நான் சொல்லியிருப்பேன். கலெக்டிவ் நவுன்ஸே சில நேரம் சிங்குலர் நவுனா இருக்கும், சில நேரம் ப்ளூரல் நவுனா இருக்கும். எப்ப சிங்குலர் நவுனா இருக்கும்? ஒரு கலெக்டிவ் நவுன் வந்து மொத்தமா ஒரு குரூப்பை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி அவங்க எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் பண்றாங்க அப்படின்னா கலெக்டிவ் நவுன் வந்து சிங்குலர் வெர்ப் எடுக்கும். ஒரு குரூப்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு வியூ, ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்காங்க, அவங்களோட விவாதிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா அப்ப வந்து ப்ளூரல் வெர்பை போடணும். ஓகே, சோ இங்க வந்து 30 மினிட்ஸ்ல வந்து ஒரு மினிட்டா நம்ம தனித்தனியா நினைக்கல. 30 மினிட்ஸ் சேர்ந்து அது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம். அப்போ ஒரு சிங்கிள் யூனிட் நினைக்கிறதுனால இங்க வாஸ் போடும். 30 minutes was given to complete the activity. Okay, I hope everything was clear. இது சம்பந்தமா நீங்க வேற ஏதாவது क्वेश्चन இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நிறைய ரீட் பண்ணுங்க. இப்ப ரீட் பண்ணும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சு ரீட் பண்ணுங்க. ஸோ இங்கே ஏன் எஸ் வருது, ஏன் ஆர் வருது, ஏன் ஹேஸ், ஏன் ஹேவ், அந்த மாதிரி ஒரு திங்கிங்கோட நீங்க வாசிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சதையே திருப்பி ரீகால் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நம்மளா யூஸ் பண்றப்ப ரொம்ப ஈஸியாவே உங்களுக்கு வரும் அது. ஓகே, ரைட். நவ if you like the video you can share it with your friends. Thank you for watching.